ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம மென்சுரேஷனில் 2D சம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இதுலேயும் 2Dயில் பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய மாடல் சம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஷினை பாருங்கள். மாட்டு வண்டியின் சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 154 மீட்டர் தொலைவு கடந்திருக்கு. அப்போ அந்த சக்கரம் எத்தனை முறை முழு சுற்று சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு இது இருக்குது, ஒரு வீல் இருக்குது, அதோட ரேடியஸ் 35 சென்டிமீட்டர். அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்குங்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் 154 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ எத்தனை முறை அது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக அந்த ரெவல்யூஷன் சுற்றி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக அது சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் ஃபார்முலாவை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியாவே கிடைக்கும். பேசிக் ஃபார்முலானா என்னான்னு பார்த்திங்கன்னா, ஒரு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கணக்கிடுவோம். நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கேன், ஒரு வண்டியில் போயிருக்கேன் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எத்தனை முறை அந்த டயர் சுற்றி இருக்கும். சரிங்களா? எத்தனை முறை அந்த டயர் சுற்றி இருக்கும், ஒரு முறை சுற்றும்போது அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதுதான் அடிப்படையான ஒரு ஃபார்முலா. ஒரு முறை அந்த சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்றும்போது அதோட பெரிமீட்டர், சுற்றளவு, ஒரு முறை சுற்றுறது எவ்வளோ தூரம் இருக்குது, அது எத்தனை முறை இந்த மாதிரி சுற்றிருக்குங்கிறத மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இதில் இந்த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது தான் ஒரு சுற்று. ஏன்னா ஒரு முறை அந்த டயர் சுற்று வரக்கூடிய சுற்றளவை தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்கிறோம். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்ங்கிறது ஒரு முறை சுற்றுறது. அந்த ஒரு முறை சுற்றுறதோட அளவை நம்ம கண்டுபிடிச்சிட்டா அது எத்தனை முறை சுற்றி இருக்குங்கிறத நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிய வேண்டியது பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளை கண்டுபிடிக்க நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபார்முலா 2πr. இதுதான் ஃபார்முலா. இந்த 2πr வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ அந்த ஃபார்முலா படி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 154 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன போடுவோம், நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன் இன்ட்டு பெரிமீட்டர் நம்ம போடுவோம். பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் போடுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது நமக்கு தெரியாது, அதை என்னன்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளுக்கு பதிலாக நம்ம 2πrனு வைப்போம். ஏன் இப்போ இந்த 2πrலாம் நம்ம டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ரேடியஸ் 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் 154 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டராக இருக்கிறத ஒன்று நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டரா. ஸோ நம்ம மீட்டராக இருக்கிறத சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ 154 மீட்டருங்கிறது ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் வரும்னா 100 சென்டிமீட்டர்ஸ் வரும். அப்போ 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? இன்ட்டு 100 அதை போட்டு நம்ம சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ரெசல்யூஷன் மட்டும் தான் தேவை. அப்போ 154 கீழே டிவைடடில் போயிடும். ஸோ கிராஸ் இதாக பண்ணிக்கோங்க, ஈக்குவலுக்கு இங்கிட்டு கொண்டு போயிடுறோம். சரிங்களா? அப்போ 2πr, பைக்கு 22/7 கொடுக்குறோம். ஆறுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 35ங்கிற அந்த சென்டிமீட்டரை கொடுக்குறோம். ரேடியஸ் ஆஃப் அந்த வீலோட இதை கொடுக்குறோம், 35 கொடுக்குறோம். அஸ் யூஷுவல் நம்ம எதெல்லாம் அடிக்க முடியுமோ அடித்து நம்ம வேல்யூ போட்டால் 17 வருது. அப்போ இந்த வண்டி 70 முறை இந்த வண்டியோட சக்கரம் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் போகிறதுக்குள்ளே சுற்றி இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். சிம்பிளான பேசிக் ஃபார்முலா வச்சே நம்ம இந்த கொஷின்லாம் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 400 சதுர மன்னிக்கணும் ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 300 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் எனில் உயரம், அதாவது பேரலோகிராமோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். பேசிக் ஃபார்முலாலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஏரியாவும் பேஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், A = PH, அவ்வளோதான். ஸோ ஏரியா நம்ம கொடுத்துட்டாங்க, 300னு தெரியும். பியோட வேல்யூ 15 தெரியும், ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 15 அங்கிட்டு போகல, டிவைடடாக போயிடுது. அப்போ ஹைட் = 300/15ன்னு வருது. டிவைட் பண்ணால் 20 வரும். ஸோ ஹைட் 20 சென்டிமீட்டர். ரொம்ப இது பேசிக்கான ஒரு சம் தான். அடுத்த கொஷின் இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஏன்னா இது டைம்ஸ்லாம் வரும். இத்தனை டைம் இருக்குது, அத்தனை டைம் இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு முக்கோணத்தோடைய அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோடைய பேஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு 4 டைம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா 15 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்கம் அளவு காண்க. எனில் லென்த் ஆஃப் த
பேஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்பக்கம் வந்து உயரத்தோட 4 மடங்கு இருக்கும்னு இருக்காங்க. அப்போ P = 4Hன்னு நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பரப்பளவு 50 மீட்டர்², ஏரியா வந்து 15 மீட்டர்²ன்னு கொடுத்துட்டு எனக்கு லென்த் ஆஃப் த பேஸ் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஈஸி தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும். 1/2 PH இதுதான் வந்து நம்ம போடுவோம். ஏரியா அப்படியே நமக்கு கொடுத்துருக்க 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏரியாவுக்கு பதிலாக 50ம் பிக்கு பதிலாக 4H வைங்க. இன்னொரு ஹெச் இருக்குமே, அதுக்கு வேல்யூ தெரியாதுன்னா அதை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும், நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ 2ம் 4ம் கேன்சல் ஆகும். ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணால் 15 = 2H² அப்படின்னு வரும். ஸோ 2 அங்கிட்டு டிவைடரில் போனால் 25 மாறிடும். H² = 25. அந்த ஸ்கொயர் வந்து ரூட்டில் போகும். அப்போ 25 ரூட் எடுத்தால் 5. அப்போ ஹைட் வந்து 5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹைட்டு, ஆனால் கொஷினில் பாருங்கள் அவங்க எனக்கு பேஸ் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் ஓப்பனிங்கே தெரியுமே, பேஸ் வந்து 4 மடங்கு ஹைட்டுக்கு சமம், 4Hன்னு நமக்கு தெரியும். அப்போ ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 × 5 போட்டால் பேஸ் = 20 மீட்டர். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பாருங்கள், கொஞ்சம் ரேஷியோ மெத்தட். இது என்ன ரேஷியோ மெத்தட்னா, ரேஷியோ மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கொஷின் படித்தாலும் ஆன்சர் போடலாம். அது எப்படி கொஷின் படித்தாலும் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் அகலங்களின் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. விகிதம்னா ரேஷியோ, அது வந்து இது கிடையாது, வேல்யூ கிடையாது, விகிதம். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 4:7ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது லென்த்து வந்து 4 இருந்துச்சுன்னா பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அகலம் 77ன்னு கொடுத்துட்டாங்க. அதன் நீளத்தை காணுங்க. அதாவது ஃபைண்ட் த லென்த்து, பிரெத் வந்து 77ன்ட்டாங்க. பிரெத்தோட ரேஷியோ 7 இருக்குது, ஆனால் வேல்யூ வந்து 77 இருக்குது. 7 இருக்கிறது 77க்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ 4 இருக்கிறது 44க்கு தானே கன்வெர்ட் ஆகும், 11ஓட தானே மல்டிப்ளை ஆகுது. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஃபார்முலா படி எப்படி போடுறது, ஃபார்முலாங்கிறேன், அதாவது சம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ போட்டுக்கோங்க. L/B ரேஷியோ அவங்க நமக்கு 4ம் 7ம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4Xம் 7Xம் தெரியும். பியோட வேல்யூவும் சொல்லிட்டாங்க, 77 சென்டிமீட்டர். எல் தான் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ பியோட ரேஷியோ வேல்யூ நமக்கு தெரியும், 7X = 77. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? ஸோ கிராஸ் டிவைடில் போயிடும். 7 டிவைடில் போனால் எக்ஸோட வேல்யூ 11. இப்போ நமக்கு லென்த்து தானே கேட்குறாங்க. லென்த்து வந்து 4Xன்னு நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூவை நம்ம 11ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 × 11 போட்டிங்கன்னா 44ன்னு வந்துடும். அப்போ லென்த்தோட வேல்யூ 44 சென்டிமீட்டர். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு இதுதான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலையும் நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மேக்ஸில் எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.